டிஃப்ரென்ஸ் 2 பீடாக கொடுத்துருவோம் செப்பரேட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். இந்த பிகினராக எனக்கு போடாதவங்க டவுட் வர பார்த்துக்கிறாங்க. நான் ஒரு வாட்டி உங்களுக்கு போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அயனில் வீடு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போடுவோம். திருப்பியில் நம்ம இந்தளவுக்கு வீடு அதிகமாக எடுக்க முடியாது. பட் அயனில் பாருங்கள் 1 எடுத்துட்டோம்னாவே நம்ம ஃபுல் அந்த சர்க்கிளையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 2 வீடு கொடுத்துட்டோன்னா இப்போ நம்ம இந்த 2 வீடு வச்சோன்னா அந்த சர்க்கிள் கரெக்டாக வரலாம் பாருங்கள். ஆனால் ஒரு வீடு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஒரு வீடு எடுத்து நம்ம விட்டுட்டு வந்துட்டு நம்ம சர்க்கிள் இன்னொரு வீடு ஆட் பண்ணணும். அந்த ஷேப்பு கரெக்டாகவே வராது. இப்படி போட்டோம்னா தான் அந்த ஒரு வீடு எடுத்தால் தான் கரெக்டாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப் கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டே போகணும். அப்போ சர்க்கிள் ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். எடுத்துட்டு அதை வீட் லாக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வீட் லாக் பண்ணால் என்ன சர்க்கிள் நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ நிறைய பேர் பண்ணுறது இந்த மாதிரி வீட் லாக் பண்ணால் இந்த நாட் போடுறது. இன்கேஸ் உங்களுக்கு வீட் லாக் வரல இல்லை எனக்கு நாட்டி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அது அவங்களுடைய சான்ஸ். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் போடுறோம். நல்லா பீடு ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் பீடு அதிகமாக போட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா கூட ஐநீடில் ஈஸியாக வந்துடும். நான் அதிகமாக போடாமல் போடுறதுனால நான் கொஞ்சம் இப்படியே பார்த்து எடுத்துக்கிறேன். அட் சேம் டைம் நம்ம எடுக்கிறப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டுமே எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து எடுங்க. சென்டர் பாயிண்ட் எப்பவுமே இங்கேருந்து எடுங்க. அப்போ தான் வந்து இந்த டைட்னஸ் எல்லாமே கரெக்டாக வரும். சைடில் இங்கேருந்து எடுக்காதீங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுங்க த்ரெட்டை. அப்போ தான் சர்க்கிள் கரெக்டாக வரும் நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்போ. நம்ம அந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்காக கம் அப்ளை பண்ணுறோம். அந்த கம் லைட்டாக இருந்தாலுமே நமக்கு ஸ்டிச்சஸ் அங்கே கொஞ்சம் ரஃபாக வரும், போயிடலாது. அவ்வளோதான் பீட் லாக் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே இப்படி வச்சு பாருங்கள். சர்க்கிள் கரெக்டாக வரலன்னா இங்கே இன்னுமே கூட ஒரு பீட் நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள், நான் ஒரு பீட் ஆட் பண்ண போகிறேன். அப்போ சர்க்கிள் வந்து டைட்னஸ் அந்த கேப் இல்லாமல் ஸ்பேஸ் இல்லாமல் வரும். ஸோ அந்த லுக்கு நம்மளுக்கு நல்லா வரும். அவ்வளோதான் பீட் லாக் பண்ணிட வேண்டியது தான். கொடுத்துட்டோன்னா பீட் லாக் நல்லா ஆகிட்டு சர்க்கிள் கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னமும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுங்க. அப்போ சர்க்கிள் கரெக்டாக வரும். த்ரெட் நீடில் எப்படி இப்படி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஹூக்கு இப்போ இன்கேஸ் அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் விட்டுட்டு அப்புறமா எடுங்க. டென்ஷனில் அப்படி இழுக்காதீங்கன்னா த்ரெட் கட் ஆகிடும். அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி ஆகும். ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால டென்ஷன் ஆகாதுங்க. ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேஷன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ பி பேஷன்ஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த லுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அந்த பீட் லாக் பண்ணிவிடுங்க.